போகலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா Again the Good evening 16th. everyone. இந்த சரியான மழை நாள்ல Good evening, அஞ்சாவது மனது முதல்ல பிரசன்ட் டென்ஸ் தொடங்கிட்டோம். மிஸ் உங்க ஸ்கிரீன் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது மிஸ். ஸ்டக் ஆகிருச்சா? இல்ல இப்ப இல்ல இல்ல தானே இப்ப Now okay, ma'am. ஓகே நோ அதுக்கு தான் சொன்னேன் சிக்னல் பதிலா ப்ரோ கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. சிக்னல் பதிலா ப்ரோ கார்டு வாங்கி வச்சுக்கோங்க சொன்னேன். அதான் நீ சொன்ன சரியா தான் இருக்கும். நீ சொல்ற கேட்காதனால தான் இவ்வளவு ப்ராப்ளம். நான் இந்த வாய் அப்படி நான் சொன்னா நடக்கும் ஆயிட்டா. அதான் அது எனக்கு நடக்காது ஒண்ணும். மற்றவங்க நடக்கும், எனக்கு நடக்காது. ஓகே பிரசன்ட் டென்ஸ் நாங்க பார்த்தாச்சு. பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோமா இல்ல தானே? பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் இல்ல மிஸ். ஓகே பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. மெயின் கிளவுட் வேர்ஸ் மை கண்ணாடி. ஓகே வெயிட். பாஸ்ட் டென்ஸ்ல வருது. மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபுல்லா வருது மெயின் கிளாஸ். ரைட்? Did you notice that I'm wearing black today? I told you no. அப்ப மத்த தாங்க. Oh, today 25th. 25th. I don't remember the date. I was thinking 22nd or something. பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. மெயின் கிளாஸ் வந்து ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்ல வருது. பாஸ்ட் டென்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் வருது. ரைட்? பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்ல அப்படியே மெயின் கிளாஸ் எல்லாம் வருது. ரைட்? சிம்பிள் பாஸ்ட் அது சிம்பிள் பாஸ்டா இருக்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் வரலாம். could, was, were, able to, had to, manage to, used to. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்க்கு உரியது. could என்னத்துட பாஸ்ட் டென்ஸ்? could had எதுடைய பாஸ்ட் டென்ஸ்? Has have past tense. Right? Subordinate clause வந்து simple pastல அப்படி இல்லாட்டி அந்த past tense ஓட corresponding அதோட தொடர்புடைய past tense வரலாம். Right? அப்ப பாருங்க. Main clause வருது. I was reading a book when he opened the door. I was
I was reading a book. I was reading a book. When he opened the door. I was reading a book when he opened the door. இப்ப தமிழ்ல எழுதுங்க. I was reading a book when he opened the door. அவன் கதவை திறந்த போது நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அவன் கதவை திறந்த போது நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். யாரது கொதறிக்கொள்றது? We met your friend when we went to the class. We met your friend when we went to the class. நாங்கள் வகுப்புக்கு போன போது உன்னுடைய நண்பனை சந்தித்தோம். நாங்கள் வகுப்புக்கு போன போது உன்னுடைய நண்பனை சந்தித்தோம். Did you lock the door when you left home? Did you lock the door? Did you lock the door when you left home? நீ வீட்டை விட்டு வெளியேறிய நேரம் கதவை பூட்டினாயா? Did you lock the door when you? Did you lock the door when you left home? Did you lock the door when you left home? டீச்சர் அமிலகம் சொல்லுங்க டீச்சர். எதம்மா எத்தனையாவது? இப்ப சொன்னது டீச்சர். Did you lock the door when you left home? நீ வீட்டை விட்டு வெளியேறிய நேரம் கதவை பூட்டினாயா? கதவை பூட்டினாயா? கதவை பூட்டினாயா? செகண்ட் கொஞ்சம் சொல்றீங்களா? We met your friend when we went to the class. நாங்கள் வகுப்புக்கு போன போது உன்னுடைய நண்பரை சந்தித்தோம். Good evening, Miss. Good evening. Fourth one, we could understand the lesson. சிறிய பாடத்தை விளங்கப்படுத்தின போது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. மிஸ் திரும்ப ஒரு சொல்லிடுமா? Once again. We could. எத்தனையாவது? நாடா மிஸ். ஓ We could understand the lesson
we could understand the lesson when sir explained it. ஆசிரியர் விளங்கப்படுத்தின போது ஆசிரியர் பாடத்தை விளங்கப்படுத்தின போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. Again, you tell me that same sentence. We could understand one? lesson. Which one? We could understand We could lesson. understand the lesson when sir explained it. Okay. ஆசிரியர் பாடத்தை விளங்கப்படுத்திய போது ஆசிரியர் பாடத்தை விளங்கப்படுத்தின போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. Fifth one, it rained yesterday when we were playing. It rained yesterday when we were playing. தமிழால சொல்லலையா நீங்க? It rained yesterday when we were playing. அமைதியா கேளுங்க, சண்டை பிடிக்காம கேட்காதீங்க. நாங்கள் நேற்று விளையாடிய போது மழை பெய்தது. நாங்கள் நேற்று விளையாடிய போது மழை பெய்தது. ரைட், பாருங்க மெயின் க்ளாஸ் வந்து அதுல பாஸ்ட்லயும் சபார்டினேட் க்ளாஸ் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ரைட், Excuse me, miss. இப்ப இதுல வந்து it rained yesterday when we were வரும் playing da. என்ன? We were Last playing விளையாடி கொண்டிருந்த போது. நாங்கள் நேற்று நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது மழை பெய்தது. அப்ப நாங்கள் விளையாடி கொண்டிருந்திருக்கோம், அந்த நேரம் மழை பெய்திருக்கு. ஓகே, அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்ல பாருங்க. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வருது எப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல ரெண்டுமே பாஸ்ட்ல வருது. I was reading a book. அந்த பாஸ்ட் இது என்ன டென்ஸ்? I was reading a book என்ன டென்ஸ்? I was reading a book என்ன டென்ஸ்? Continuous tense. Past continue. Past continue. When you open the door ன்றது என்ன டென்ஸ்? Past tense. Past tense. அடுத்து பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி வருதுன்னு. ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி வருது?
மெயின் கிளாஸ் ஃபியூச்சர்லயும் மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. மெயின் கிளாஸ் ஃபியூச்சர்லயும் பெல் அடிக்கிறாங்க யாரும் பாருங்க. மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர்னு சொன்னதுக்கு என்ன, அதுல சிம்பிள் ஃபியூச்சர் கரஸ்பாண்டிங் ஃபுல்லா வருது பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், கேன், மே, மைட், ஷுட், ஆட் டு, மஸ்ட், will be able to, will have to, அது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸோட தொடர்புடையது. அப்ப ஃபியூச்சர் மெயின் கிளாஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஆகவும், சபார்டினேட் கிளாஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வருது. பிரசன்ட் டென்ஸோட கரஸ்பாண்டிங் சிம்பிள் பிரசன்ட், கேன், மே, மைட், ஷுட், ஆட் டு, மஸ்ட் என்ற. எஸ் டார்லிங். Really? ஆமா What did you ஆமா குட்டி. Okay, tell that. வச்சுக்கோ. Model verbs அம்மா குட்டி அப்பா குட்டி தான் பழைய கதைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க மிஸ். Subordinate clause வந்து simple present, can, may, might, should, ought to, must, இதெல்லாம் model verbs ஓட வருது. Right? அப்ப பாருங்க உதாரணம். The class will have started when you come here. The class will have started the class will have started. The class will have started when you come here. When you come here. Main class, subordinate class சொல்லுங்க. Main class. The class will have started. Class will have started main class. When Main. you come here, Main subordinate. class. என்ன டென்ஸ்ல வந்திருக்கு? Future perfect. Future perfect. Future Perfect. Future Future perfect. perfect. Future perfect. Very good. Future perfect. When you come here, என்ன டென்ஸ்ல வந்திருக்கு? Present. Present. டென்சஸ் தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கீங்க. Present. The class will have started on the future perfect. அடுத்து தான் சொன்னேன். டென்சஸ் எல்லாம் படிக்காம வராதீங்கன்னு. இதுக்கு பிறகு வர ரிலேட்டிவ் க்ளோசஸ்ல எல்லாம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எல்லாம் சரியான கஷ்டப்படுவீங்க. டென்சஸ் மாடல் வெர்ப்ஸ் தெரியாது. When you come here ன்றது present tense. அப்ப மெயின் கிளாஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸோட தொடர்பு பட்டிருக்கிறதும், சபார்டினேட் கிளாஸ் வந்து பிரசன்ட் டென்ஸோட கரஸ்பாண்டிங்லயும் வருது. ரைட்? ரெண்டாவது பாருங்க, she may help you when you work. அப்ப நீங்க அத தமிழ்ல எழுதுங்க. The class will have started when you come here. நீ இங்கே வரும் பொழுது வகுப்பு தொடங்கி இருக்கும். நீ இங்கே வரும் பொழுது வகுப்பு தொடங்கி இருக்கும். வகுப்பு தொடங்கி இருக்கும்.
வகுப்பு தொடங்கி இருக்கும். இரண்டாவது, the second one, she may help you when you work. நீ வேலை செய்யும் பொழுது அவள் உனக்கு உதவக்கூடும். நீ வேலை செய்யும் பொழுது அவள் உனக்கு உதவக்கூடும். She may help. She may She may help help. when you work. நீ வேலை Help செய்யும் da. போது help. நீ கூட இல்லையா டியூட்டி இல்லையா கையில? டியூட்டில் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த நேத்து தான் எனக்கு அதை இது பண்ணிக்கலாம் போயிடுச்சு. She may help you when you work. When you work. When I must go to office போகணும். இன்ஃபார்ம் பண்றதுக்காக எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். I must அமுதா, go to the office. ஆபீஸ்க்கு போறது இம்போர்ட் பண்றதெல்லாம் இங்க வந்து கதைக்குது அமுதா. ஐயோ ஐயோ. She may help you. எழுதணும் மகனா, should I write here? என்ன? மகனா, Yeah, you எழுதணுமா? right. Yeah, லேசி எனக்கு அப்ப. நான் அந்த நாளைக்கு தான் எடுப்பேன் டியூட்டி போய். She may help you. She may help you when you work. She may help you when you work. நீ வேலை செய்யும் போது அவள் உனக்கு உதவக்கூடும். நீ வேலை செய்யும் போது அவள் உனக்கு உதவக்கூடும். I must go to the office. I must go to the office when I'm informed. When I'm Teacher, yes. she may help you when you work. அதுக்கு தமிழ் ஆன்சர் சொல்லுங்களே. But I will என்னத்த பிள்ளை சொன்னேன், சிங்களத்துல சொன்னேன். நீ வேலை செய்யும் போது அவள் உனக்கு உதவக்கூடும். நீ வேலை செய்யும் போது அவள் உனக்கு உதவக்கூடும். I must go to the office when I'm informed. எனக்கு தெரியப்படுத்தப்படும் போது நான் காரியாலயத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும். டீச்சர் இன்னொரு தடவை சொல்லுங்களேன் டீச்சர். எனக்கு தெரியப்படுத்தப்படும் போது நான் கட்டாயமாக காரியாலயத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு தெரியப்படுத்தப்படும் போது நான் கட்டாயமாக காரியாலயத்துக்கு செல்ல வேண்டும். Good evening, ma'am. Good evening. I am Hassan. How are you? Hassan, hi Hassan. How are you? I am good. Yeah, after very long time. I am good. Where have you been? Good. Good evening, miss. Ma'am, நேத்து இந்த present தானே போனிச்சு. இப்ப என்ன மேம் future ஆல? எதுலடா? Yes, past tense முடிஞ்சிச்சு. இதான் now future.
மிஸ் ரொம்ப படிப்பிச்சிட்டீங்களா? ஓகே மேம். நான் கொஞ்சம் இல்லடா லேட் இல்ல ஆயிட்டு. இல்ல இல்ல காஞ்சனா. ஓகே மிஸ். இப்பதான் ஜாயின் ஆகுனேன். Because my net problem, my net was really a problem. So it was stuck and then again I have to start. So likewise I am going. ஓகே மேம். அதே அடுத்து காதுல பாருங்க. தான். என்ன? Nothing. Third one, sorry, fourth one. You will be arrested when you go to the police. You will be arrested when you go to the police. நீ போலீஸுக்கு போகும்போது You will be arrested when you go to the police. நீ police stationக்கு போகும்போது கைது செய்யப்படுவாய். கைது செய்யப்படுவாய். நீ போலீஸ் நிலையத்துக்கு போகும்போது கைது செய்யப்படுவாய். The fifth one, I'll be able to speak English when I try. I'll be able to speak English when I try. நான் முயற்சி செய்யும் பொழுது என்னால் ஆங்கிலத்தை பேச முடியும். நான் முயற்சி செய்யும் பொழுது என்னால் ஆங்கிலத்தை பேச முடியும். சரிதானே? அப்ப அது மூண்டும். அப்ப பிரசன்ட் டென்ஸ்னா சபார்டினேட் க்ளோஸ் எப்படி இருக்கும், மெயின் க்ளோஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். பாஸ்ட் டென்ஸ்ல வந்தா மெயின் க்ளோஸ் எப்படி இருக்கும், சபார்டினேட் க்ளோஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன்ன கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? எஸ், யாவனா? ஃபிஃப்த் ஒன் ஐ வில் I'll be able to speak when I will be able to speak English. I will be able to speak English. I will be able to speak English when I try. I will be able to speak English when I try. I'll be able to speak English when I try. சரிதானே? அப்ப அது 3 டென்சஸ்க்கானது. அங்க என்னென்ன டென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கணும். So that is the important thing in this lesson, right? அடுத்து பாருங்க, before. அடுத்து நாங்க conjunctions போறோம். So beforeன்ற வார்த்தை எங்க வருதுன்னு பாருங்க. beforeன்ற conjunction நாங்க எங்க யூஸ் பண்ண போறோம்? before. எல்லாத்தையும் டியூட் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, டக் டக்குன்னு தமிழ்ல எழுதுங்க. அதுக்கு பிறகு நாங்க இன்னொரு 5 உதாரணம் எழுதுவோம் தனியா. பாருங்க, you must inform us before you come here. You must inform us. You must inform us before you come here. அப்ப அந்த பிஃபோர் இருக்கிறதுக்கு பக்கத்துல முன்னர் எழுதிக்கொள்ளுங்க. தமிழ்ல எழுதுங்க. பிஃபோர் நான் முன்னர். டீச்சர் டியூட்ல எழுதுதா? டியூட்ல எழுதுங்க. பக்கத்துல சின்னதா பென்ல எழுதுங்க. புளியாங்கட்டை எழுத மாட்டேங்குது. சின்னதா அழகா எழுது. அது ஈஸி தானே உங்களுக்கு படிக்க. பிஃபோர்னா முன்னர். You must inform us before you come here. You must inform us before you come here. நீ வருவதற்கு முன்னர் எனக்கு கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும். must. நீ வருவதற்கு முன்னர் எனக்கு கட்டாயம் அறிவிக்க வேண்டும் அல்லது தெரியப்படுத்த வேண்டும். இன்ஃபார்ம், அறிவிக்க வேண்டும். அப்பதான் வீட்டை போட்டுட்டு ஓடிடுவேன். அடுத்தனே
நிகாம்போக்கு வருவதற்கு முன்னா I will make a banquet for you, don't worry. ஆ We will make a banquet for you. You must inform us before you come here. நீ வருவதற்கு முன்னர் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். The second one, we can finish the work before it rains. We can finish the work before it rains. மழை பெய்வதற்கு முன்னர் எங்களால் வேலையை முடிக்க முடியும். ரைட், ரைட்டிங்களா? மழை பெய்வதற்கு முன்னர் எங்களால் வேலையை முடிக்க முடியும். I was working at BOC before I went abroad. I was working at BOC before I went abroad. நான் வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்னர் இலங்கை வங்கியில் வேலை செய்தேன். நான் வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்னர் இலங்கை வங்கியில் வேலை செய்தேன். நான் வெளிநாட்டுக்கு போவதற்கு முன்னர் இலங்கை வங்கியில் வேலை செய்தேன். She drinks a glass of water before she goes to bed. She drinks a glass of water before she goes to bed. அவள் படுக்கைக்கு போவதற்கு முன்னர் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது வழக்கம். அவள் படுக்கைக்கு போவதற்கு முன்னர் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது வழக்கம். The fifth one, he could be arrested. என்ன கேட்டீங்களா? என்னமோ மதுஷன்? இல்ல மிஸ், வேற யாரோ என்னமோ கேட்டாங்க. He could be arrested before he left the country. He could be arrested before he left the country. அவன் நாட்டை விட்டு வெளியேறும் முன் கைது செய்யப்படலாம். He could be arrested. அவன் நாட்டை விட்டு வெளியேறும் முன்னர் அவன் கைது செய்யப்படலாம். He could be arrested before he left the country. அவன் நாட்டை விட்டு வெளியேறும் முன்னர் கைது செய்யப்படலாம். அடுத்து இன்னும் ஒரு 5 எழுதணும். நான் ஒரு 3 மாதிரி நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் 2 நீங்க தேடி எழுதுங்க. ரைட், எழுதிக்கொள்ளுங்க. ஒரு 3 4 இருக்கு. 6th one,
She will come. She will come before the class. Before the class starts. She will come before the class starts. 7th one. He had built a house. He had built a house before he got married. She will come before the class starts. வாய்ஸ் வகுப்பு தொடங்குவதற்கு முன்னாலே அவள் வருவாள். என்ன மிஸ்? தொடங்குவதற்கு கிராக் ஆகிந்த உடைஞ்சு உடைஞ்சு பிரேக் ஆகுது. 20 மிஸ். நீ பேசுறே. வகுப்பு தொடங்குவதற்கு முன் அவள் வருவாள். கேக்குதா? 20 எனக்கு தொண்டை இருக்குதா? கேக்குது இல்லையா? இல்ல இப்போ ஓகே மிஸ். கேக்குது. ஓகே. ஆல்ரைட். She will come before the class starts. வகுப்பு தொடங்குவதற்கு முன்னர் அவள் வருவாள். வகுப்பு தொடங்குவதற்கு முன்னர் அவள் வருவாள். He had built a house before he got married. அவன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னரே ஒரு வீட்டை கட்டி முடித்தான். அவன் திருமணம் முடிக்கும் முன்னர் ஒரு வீட்டை கட்டி இருந்தான். எம்ஜிகே இருக்கீங்க சத்தமில்லாம்? எம்ஜிகே how are you? சாமர்கார். Yes, I understood, miss. Understood. எம்ஜிகே வந்து நிறைய கூட தழும்ப மாட்டாரு. நீங்க கூப்பிட்டு மாட்டி போட்டுறாரு. எம்ஜிகே எப்பயோ நான் ஆட்சியெல்லாம் செஞ்சாச்சு. ஏன்னா எம்ஜிகே நமக்கு எதுக்கு வம்புன்னு அவர் அப்படி அமைதியா இருக்காரு. அவர் அமைதியா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்காரு. நம்ம உண்டு நான் வேலை உண்டு. நான் பாட்டுக்கு தானேடா சிவனேன்னு இருக்கேன். ஏண்டா என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாரு. நான் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனேனா? எனக்கு சந்தேகம் இருந்தாலும் மற்ற கிளியர் பண்ணிடுறாங்க கேட்டு மிஸ்டர். ஓ அப்படி பாருடா. அவரும் அப்பண்டிஸ் வச்சிருக்காரு. அவட மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணி மத்தவங்க கேட்டுறாங்க. அவ்வளவு கேவலமா இருக்கு மைண்ட் வாய்ஸ். கட்டார் என்ன சொல்லுது எம்ஜிகே? அங்க ஏதோ ஸ்டார்மா? இப்ப சரியான ஹீட் மிஸ். ஹீட்டடா? ஓ 6 மாதம் அந்த குளிர் சீசன் முடிஞ்சது. இப்ப சரியான ஹீட். In Dubai we had that storm அப்படினு கேள்விப்பட்டேன். அங்க துபாயில different no? Yeah. I need to talk to my brother but I didn't get time. I will check. Where miss? Dubai. Dubai, yeah. Neegam's only storm tha. Neegam was a storm only. Yeah. Too much wind, yeah. You must learn English. Before you go abroad. You must learn English before you go abroad. நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னால் நீ கட்டாயம் ஆங்கிலம் படிக்க வேண்டும். இத நான் கத்தி யாருமே கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு கனடால போய் இருக்கிறாரோ என்னோட ஸ்டூடெண்ட் நேத்து காலையில இருந்து எனக்கு போன் பண்ணி ஒரே
சொல்றாரு, மிஸ் நீங்க சொல்றது கேட்காம நான் வந்து இறங்கிட்டேன், இப்பதான் எனக்கு ஆங்கிலத்தோட அருமை தெரியுது, ஹெல்ப் பண்ணுங்க மிஸ்ன்னு கும்பிடுறாரு. சோ ஐ வாஸ் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், கேடா படிடா படிடா, கேட்கவே இல்லை. இப்ப மிஸ் நீங்க சொன்னது எனக்கு இப்ப புரியுது, இங்கிலீஷ் இல்லாம எங்கேயுமே வெளியே போகல, உட்கார்ந்துருக்கேன். கனடால போய் இருந்தா எனக்கு கால் பண்றாரு எந்த நாளும் காலையில. இப்போ எம்ஜிகே. மஹிந்தர், his name is மஹிந்தர், கால் பண்றாரு. மஹிந்த ராஜபக்சன் கூப்பிடு கலாய்ப்பு தெரியுமா ஒருத்தர், அவர் he is in Canada now. அப்ப இங்கிலீஷ் தெரியாம சரியான கஷ்டப்படுறாரு. இப்ப ஒரே என்ன மிஸ் என்ன மிஸ், நான் செல்ஃப் ஸ்டடி தான், இப்ப வேற ஒன்றும் செய்ய வழி இல்ல. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், பேசி பேசி அனுப்புங்க எனக்கு ஒரு ஒரு தலைப்புக்கு கீழான்னு சொல்லி இப்ப அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். So without English you can't do anything. I mean, if you have a plan to go abroad, just study English. Without learning English you can't do anything. Waste. ஒண்ணுமே செய்யலாம் உங்களுக்கு. So please study. Please try to learn. The tenses எல்லாம் நல்லா தரோவா படிங்க. அப்பதான் anyhow somewhat you can go and manage now. கொஞ்சம் மேனேஜ் பண்ற அளவுக்கு சரி போயிட்டீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட், அதுக்கு பிறகு பிராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. அங்க போய் ஒண்ணுமே தெரியாம போயிருந்தீங்கன்னா ஒண்ணும் செய்யலாது. ஏதோ கொஞ்சமா தெரிஞ்சா அதை வச்சு பிடிச்சு போயிடலாம். பேச பேச உங்களுக்கு பேசப்படும். ஒன்றுமே தெரியாம போக பார்க்காதீங்க. if you really have any plan to move to abroad, so you have to learn English. எப்படியாவது படிச்சுட்டு போகும். இல்லாட்டி இதுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டு. ஆனா குண்டு சட்டிக்குள்ளேயும் குதிரை ஓட்ட இல்லாது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கிலீஷ் இல்லாம ஸ்ரீலங்கால இருக்கவும் இல்லாது. ஏன்னா எங்க பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருவாங்க இங்கிலீஷ. நாங்க ஒண்ணும் தெரியாம இருந்தா அந்த பிள்ளைகளோட கூட எங்களால பேச முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் புரியாது. மிஸ் இதுல யூ கோ அப்ரோட்ன்றதுக்கு டூ போட்டா பிள்ளையா? யூ கோ டு அப்ரோட். கோ அப்ராட், கோ டு அப்ராட், கோ அப்ராட், கோ அப்ராட். த வருமா பத்மஸ்ரீல? இல்ல இல்ல. வெரி குட். ஸ்ரீலங்காக்கு முன்னால த வருமா? இல்ல, கண்ட்ரிகளுக்கு வராது, பிளேஸ் வராது. வெரி குட். இங்கிலீஷுக்கு முன்னால வருமா? இல்ல, மொழி தானே அது. வெரி குட் வெரி குட். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு முன்னால எல்லாம் வருமா? இல்ல. சப்ஜெக்ட் கிரிக்கெட், நெட்பால், ஃபுட்பால் இதுக்கு முன்னால எல்லாம் வருமா? வராது. வெரி குட். அப்ப இந்த மூணு நீங்க தேடி எழுதுங்க. பிஃபோர், இது பிஃபோர், பிஃபோர்னா முன்னர். அடுத்து பாருங்க ஆஃப்டர். The next one after. ஆஃப்டர் அப்படின்றது வந்து பின்னர். பின்னர். He never met me after he came to Sri Lanka. He never met me after he came to Sri Lanka. தமிழ்ல எழுதுங்க. அவன் இலங்கைக்கு வந்த பின்னர் என்னை ஒருபோதும் சந்திக்கவில்லை. அவன் இலங்கைக்கு வந்த பின்னர் ஒருபோதும் என்னை சந்திக்கவில்லை. அவன் இலங்கைக்கு வந்த பின்னர் ஒருபோதும் என்னை சந்திக்கவில்லை. Did you inform them after you resigned? Second one. Did you inform them after you resigned? நீ வேலையை ராஜினாமா பண்ணிய பிறகு பின்னர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாயா அல்லது அவர்களுக்கு அறிவித்தாயா? சொல்லுங்க டீச்சர். மறுபடியும் Did you inform them after you resigned? நீ வேலையை ராஜினாமா பண்ணிய பிறகு அல்லது பின்னர், வேலையை ராஜினாமா செய்த பின்னர் அவர்களுக்கு அறிவித்தாயா?
அவர்களுக்கு அறிவித்தாயா? தம்பி Right? Everybody was happy after they came here. Everybody was happy after they came here. அவர்கள் இங்கே வந்த பின்னர் அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் இங்கே வந்த பின்னர் அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். காயத்ரிக்கு புரியுதா? காயா, ஐ ஹியர். காயத்ரி. Yes, miss. ஆ Yes, miss. ஏதாவது புரியாட்டி சொல்லணும். miss சொல்றேன். Thank you, miss. How about your basic things? Are you following? Basics follow பண்றீங்களா காயா? மிஸ் இன்னும் இல்ல மிஸ், எனக்கு அடுத்த ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து வருவோம்னு பார்த்தேன் மிஸ். அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட். நேத்து ஒன்று ஸ்டார்ட் ஆகி போயுது 8 மணிக்கு 10 மணிக்கு 10 o'clock. 10க்கு கொஞ்சம் கஷ்டம் மிஸ், இன்னவங்க அப்புறம் தூங்க மாட்டாங்க கிளாஸ். ரைட். அடுத்த இது முடிய நாங்க தொடங்குவோம் இந்த 6க்கு பேசிக். அப்ப மிஸ் அதோட ஓகே மிஸ், தேங்க் யூ, நான் ஜாயின் பண்றேன். தேங்க் யூ. Everybody was very happy after they came here. அவர்கள் இங்கே வந்த பின்னர் அனைவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். The fourth one, I could improve my English after I followed this course. I could improve my English after I followed this course. இந்த கற்கை நெறியை தொடர்ந்த பின்னர் என்னால் ஆங்கிலத்தை மெருகேற்றிக் கொள்ளக்கூடியதாய் இருந்தது. என்னுடைய ஆங்கிலத்தை மெருகேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த கற்கை நெறியை தொடர்ந்த பின்னர் என்னுடைய ஆங்கிலத்தை மெருகேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்படி யாராவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு யாராவது இருக்கீங்களா இங்க? It is true. Yes, I am here. Very good. எல்லாரும் இருக்கீங்க. ஐஸ்வர் உண்மையா? Yes, miss. Sure. Yes, miss. Is it true? Yes, sure, miss. Yes. Good. இப்பதான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வருது மிஸ். பாருடா. Understand பண்ணிக்க முடியுது. Yes, miss. Good, good. Nice to hear, nice to hear. The fifth one, she will tell you everything after she comes here. She will tell you everything after she comes here. அவள் இங்கே வந்த பின்னர் அவள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவாள். அவள் இங்கே வந்த பின்னர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவாள். அவள் இங்கே வந்த பின்னர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவாள். அப்ப நான் 3 நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்க தேடி எழுதணும். Miss, excuse me. I am going to leave. I will listen the recording. Okay. Okay, Padmati. Okay. Sure. I watch news after I have dinner. I watch news after I have dinner. நான் இரவு உணவை சாப்பிட்ட பின்னர் செய்திகள் பார்ப்பேன். நான் இரவு உணவை சாப்பிட்ட பின்னர் செய்திகள் பார்ப்பேன். She will call you. She will call you
after she arrives. அவள் வந்ததுக்கு பின்னர், அவள் வந்த பின்னர் உனக்கு கால் பண்ணுவாள். அவள் வந்த பின்னர் உனக்கு கால் பண்ணுவாள். They will go abroad. They will go abroad. After they get married. அவர்கள் திருமணம் முடித்த பின்னர் வெளிநாட்டுக்கு செல்வார்கள். They will go abroad after they get married. திருமணம் முடித்த பின்னர் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள். காய்ச்சல் விட்டாலும் இந்த இருமல் நிக்கதே இல்லை. ரைட், எழுதிட்டீங்களா இத? அடுத்து பாருங்க, till until. till until. tilலும் until. வரை வரை, அதுவரை இதுவரை சொல்லுதுனே வரை. I was waiting till you came here. I was waiting till you came here. நீ வரும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். I was waiting. எழுதுங்க தமிழ்ல. நீ வரும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். நீ வரும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். எதை கேக்குறீங்க? யார் கேட்டது? இதுல தமிழ் மீனிங்கா கேக்குறீங்க? அத வாயத்தை வந்து கேட்ட என்ன பிள்ளை? டைப் பண்ணி எனக்கு கண்ணும் தெரியாம அப்படியே வாசிக்கணுமா? She will call you after she arrives. அவள் வந்த பின்னர் உனக்கு கால் பண்ணுவாள். அவள் வந்த பின்னர் உனக்கு கால் பண்ணுவாள். பாருங்க, I was waiting till you came here. நீ வரும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். The second one, we can watch TV until mother prepares lunch. We can watch TV until mother prepares lunch. அம்மா பகலுணவை தயாரிக்கும் வரை எங்களால் டிவி பார்க்க முடியும் அல்லது தொலைக்காட்சி பார்க்க முடியும். அம்மா பகலுணவை தயாரிக்கும் வரை எங்களால் டிவி பார்க்க முடியும். அம்மா பகலுணவை தயாரிக்கும் வரை எங்களால் டிவி பார்க்க முடியும். Third one, she didn't tell me anything until I came here. She didn't tell me anything until I came here. நான் இங்கே வரும் வரை அவள் என்னிடம் எதையும் சொல்லவில்லை. நான் இங்கே வரும் வரை அவள் என்னிடம் எதையும் சொல்லவில்லை. The fourth one, don't go until I come. Don't go until I come. நான் வரும் வரைக்கும் நீ போக வேண்டாம். Don't go until I come. நான் வரும் வரைக்கும் போக வேண்டாம்.
நான் வரும் வரைக்கும் நீ போக வேண்டாம். The fifth one, the people didn't go back until he solved the problem. The people didn't go back until he solved the problem. அவன் பிரச்சனையை தீர்க்கும் வரை மக்கள் பின்வாங்கவில்லை. எப்படி ஆல்மா தெரியாது. என்னவா? மேரி, என்ன மேரி? எஸ்கே மேரி. நாயை வேற திறந்து விடுறீங்க, வீட்டுல வேறையா கத்துறீங்க. நாய்க்கு போட்டியா வீட்லயும் கத்து. டீச்சர், அவன் பிரச்சனையை தீர்க்கும் வரை மக்கள் பின்வாங்கவில்லை. பின்னுனா அந்த சட்டை குத்துற பின்னுல, பின்னால போகல, பின்வாங்கல, பின்னோக்கி போகவில்லை. Teacher, second word meaning? எதுடா? We can watch TV அதா? Which one? எது இப்ப? Teacher, second one. எது நிஸ்ரி? Second one meaning, teacher? We can watch TV அதா? Oh, yes. அம்மா பகலுணவு தயாரிக்கும் வரை எங்களால் டிவி பார்க்க முடியும். இன்னும் 3 நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்க தேடி எழுதுங்க. We work until he comes here. We work until he comes here. அவன் இங்கே வரும் வரை நாங்கள் வேலை செய்வோம். அவன் இங்கே வரும் வரை நாங்கள் வேலை செய்வோம். Don't give up. Don't give up. Don't give up until you learn English. Don't give up until you learn English. நீ ஆங்கிலத்தை கற்கும் வரை சோர்ந்து போகாதே அல்லது விட்டு கொடுக்காதே. ஆங்கிலத்தை கற்கும் வரை நீ விட்டு கொடுக்காதே. I read the lesson until I understood. I read the lesson until I understood. நான் பாடத்தை புரிந்து கொள்ளும் வரை வாசித்தேன். I read the lesson until I understood. நான் புரிந்து கொள்ளும் வரை பாடத்தை வாசித்தேன். புரிந்து கொள்ளும் வரைக்கும் வாசித்தேன். அது அன்டில் அது வரைக்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்து though although
though, although, though, although, even though, அதெல்லாம். இதுக்கு அர்த்தம் இருந்தாலும் கூட அப்படின்னு வரும். இருந்தாலும் கூட. இருந்தாலும் கூட இதுக்கான அர்த்தம் though, although, even though இதெல்லாம் இருந்தாலும் கூடன்னு அர்த்தப்படும். பாருங்க, முதலாவது he couldn't pass the exam though he worked hard. He couldn't pass the exam though he worked hard. அவன் கடினமாக வேலை செய்து இருந்தாலும் கூட அவனால் பரீட்சையில் சித்தி அடைய முடியவில்லை. எழுதி பாருங்க. அவன் கடினமாக வேலை செய்திருந்தாலும், அவன் கடினமாக உழைத்திருந்தாலும் கூட அவனால் பரீட்சையில் சித்தி அடைய முடியவில்லை. அவனால் பரீட்சையில் சித்தி அடைய முடியவில்லை. They didn't win the match, although they played well. They didn't win the match, although they played well. அவர்கள் நன்றாக விளையாடி இருந்தாலும் கூட அவர்கள் போட்டியில் வெற்றி பெறவில்லை. அவர்கள் நன்றாக விளையாடி இருந்தாலும் கூட போட்டியில் வெற்றி பெறவில்லை. Happy? Third one, she will come to work although it rains. She will come to work although it rains. மழை பெய்திருந்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். அது மேல மழை பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். Though it rains, she will come to work although it rains. மழை பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். Fourth one, they live happily even though they are poor. They live happily even though they are poor. அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். Fifth one, he had come to மழை the பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு மழை பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். மழை பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். தீயா வேலை செய்து போல அந்த புள்ள. என்ன மாதிரி காய்ச்சலாக இருந்தாலும் கூட இந்த மிஸ் படிப்பிக்கிறாங்க அப்படி சொல்லாங்கண்ணே.
இருமி இருமி செத்தாலும் கூட அந்த டீச்சர் வருவாள் வேலைக்கு. அதுதான் அது மாதிரி. மழை பெய்தாலும் கூட அவள் வேலைக்கு வருவாள். He had come to the party although he was not invited. He had come to the party although he was not invited. அழைக்கப்படாவிட்டாலும் கூட இஃபாத் உங்களோட வீட்டுல சரியான சத்தம் இஃபாத். ரொம்ப நேரம் நானும் கவனிக்கிறேன். He had come to the party although he was not invited. அழைக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவன் பார்ட்டிக்கு வருகை தந்திருந்தான். சுத்தமான கெட்ட பயலா இருப்பான் போல. ஏன்னா பார்ட்டிக்கு அழைக்கப்படாவிட்டாலும் கூட அவன் வந்திருந்தான். பாட்டிக்கு அழைக்கப்படாவிட்டாலும் கூட அவன் வந்திருந்தான். பாருங்க, ஒரு 3 நாள் எழுதுறேன். Although I don't have time, I watch this program regularly. Although I don't have time, I watch this program regularly. எனக்கு டைம் பத்தாமல் இருந்த போதிலும் அல்லது எனக்கு டைம் காணாமல் இருந்தாலும் கூட, எனக்கு நேரம் போதாமல் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக நான் தொடர்ந்து பார்க்கிறேன். அதுல கமா வருமா? வருந்தானே. ஏன் இது என்ன clause? Although I don't have time என்ன clause? அப்ப கமா வருமா? வரும். திரும்ப ஒருக்க சொல்லேல்மா. எனக்கு நேரம் போதாமல் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்க்கிறேன். Although I have learned spoken English, I hesitate to speak. Although I have learned spoken English, I hesitate to speak. நான் ஆங்கில மொழியை கற்றிருந்தாலும் கூட, ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அதை பேச எனக்கு தயக்கமாக இருக்கிறது. I hesitate to speak. எனக்கு திருப்பி இன்னொருக்கா அத தமிழ்ல சொல்லுங்களே திருப்பி. எதா? செகண்ட் ஒன் தான். நான் ஆங்கிலம் பேச கற்றிருந்தாலும் கூட
நான் ஆங்கிலம் பேச கற்றிருந்தாலும் கூட எனக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. ஆங்கிலம் பேசுவதற்கு கற்றிருந்தாலும் கூட எனக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. Although she is very good, nobody likes her. Nobody likes her. அவள் நல்லவளாக இருந்த போதிலும் அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை. அவள் நல்லவளாக இருந்த போதிலும் அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை. சுவி, how are you? மிஸ். Good evening. ஃபைன் மிஸ். என்ன வந்தா ஒரு வணக்கம் வைக்க தெரியாதா தலைவருக்கு? பிஸியா எழுதிட்டு இருக்கீங்க. சரியில்ல தானே? பிஸியாக காதலி எழுதுனேன். இல்ல மிஸ், உங்களோட கன்சென்ட்ரேஷன் சிதறதுமே எப்படி அதான் பாருடா பாருடா. சரிதானே? சரி சரி. இன்னார் அக்கர் எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மிஸ். உள்நோக்கமா? ரைட். அடுத்து பாருங்க, as soon as. அடுத்தது as soon as. as soon as அப்படின்றது உடனுக்குடன். உடனுக்குடன் அல்லது உடனே. உடனேன்னு அர்த்தம் as soon as. I'll call you as soon as I go home. I'll call you as soon as I go home. நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுவேன். சுமதி பேசாம இருக்கு. சுமதி, சில பேர் அப்படியே ஆன் பண்ணி வச்சு தூங்கிடுவாங்களோ, ஓடிடுவாங்களோ, கிச்சன்ல போயிருக்குங்க போல. She went to bed as soon as she had supper. She went to bed as soon as she had supper. I'll call you as soon as I go home. நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுவேன். Second one, she went to bed as soon as she had supper. இரவு உணவை சாப்பிட்ட உடனே அவள் படுக்கைக்கு சென்றாள். சப்பர்ன்றது இரவு உணவு. டின்னருக்கு இன்னொரு பேர் சப்பர்.
அது சூப்பர் இல்ல, சப்பர். SUPPER, சப்பர். இரவு உணவை சாப்பிட்ட உடனே அவள் படுக்கைக்கு சென்றாள். Third one, you can go home as soon as you finish the work. You can go home as soon as you finish the work. நீ வேலையை முடித்த உடனே உன்னால் வீட்டுக்கு போக முடியும். நீ வேலையை முடித்த உடனே உன்னால் வீட்டுக்கு போக முடியும். Fourth one, we shouldn't go to bed as soon as we have supper. We shouldn't go to bed as soon as we have supper. இரவு உணவை உண்ட உடனேயே நாங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது. We should not go to bed as soon as we have supper. இரவு உணவை உண்ட உடனே நாங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது. கூடாது. Father had punished them as soon as he went home. Father had punished them as soon as he went home. அப்பா வீட்டுக்கு போன உடனே அவர்களை தண்டித்தார். அப்பா வீட்டுக்கு போன உடனே அவர்களை தண்டித்தார். அவன் வீட்டுக்கு போன உடனே. நோ 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 நோ, அதான் மாத்தி புரியுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க அவன் போன உடனே அப்பா தண்டித்தார் அல்ல. இங்க பாருங்க, father had punished them அவர்களை. Father had punished them as soon as he went home. அப்பா வீட்டுக்கு போன உடனே அவர்களை தண்டிச்சிருக்கிறார். வீட்டுக்கு போனதோடய பெல்ட் உருகிட்டு தான் வீட்டுக்குள்ளே போயிருக்காருன்னு அர்த்தம். போன உடனே அவர்களை தண்டித்தார். இந்த அவன் ஹீன்னு சொல்றது இங்க அப்பாவை தான் குறிக்குது. இங்க இந்த ஹீன்னு சொல்றது அப்பாவை குறிக்குது, அவர்களை அல்ல. அந்த மகனையோ யாரையோ அல்ல. தெம்னு கொடுத்திருக்கு பாருங்க. Father had punished them as soon as he went home. அப்பா வீட்டுக்கு போன உடனே அவர்களை தண்டித்தார். தேண்டு வந்தா அவங்க வந்தோடனே தண்டித்தாரு. எஸ், they went home வந்திருந்தா அந்த இடத்துல சரி. இங்க ஹீன்னு தானே வந்திருக்கு. மூன்று நான் எழுதுறேன், அப்புறம் நீங்க எழுதுங்க. As soon as I write the letter, as soon as I write the letter, as soon as I write the letter, I will post it. நான் கடிதத்தை எழுதிய உடனே அதனை தபால் செய்து விடுவேன், போஸ்ட் பண்ணி விடுவேன். As soon as my mom cooked lunch, we will eat it. As soon as my mom cooked lunch, we will eat it. அம்மா பகலுணவை தயாரித்த உடனே நாங்கள் சாப்பிடுவோம். அம்மா பகலுணவை தயாரித்த உடனே நாங்கள் சாப்பிடுவோம். As soon as I watched this video,
as soon as I watch this video, I forward it to my friends. As soon as I watched this video, I forward it to my friends. அந்த வீடியோவை பார்த்த உடனேயே நான் என்னுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்வேன். நான் அந்த வீடியோவை பார்த்த உடனேயே என்னுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்வேன். The next one, as long as. As long as. அடுத்தது வந்து as long as. As long as. As long as na அதுவரை. அதுவரை. We can provide all the facilities as long as you study here. We can provide you all the facilities as long as you study here. நீ இங்கே படிக்கும் வரை உனக்கு அனைத்து வசதிகளையும் எம்மால் வழங்க முடியும். நீ இங்கே படிக்கும் வரை உனக்கு அனைத்து வசதிகளையும் எம்மால் வழங்க முடியும். அதுவரை அர்த்தம். He will look after you as long as he has money. He will look after you as long as he has money. அவனிடம் பணம் இருக்கும் வரை அவன் உன்னை பார்த்துக் கொள்வான். என்ன மிஸ் பராமரிப்பாருன்னு வருமே லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் பராமரிப்பான் அப்படியும் வரலாம். மிஸ் as long as but until சேம் இதுல வருமா? வரலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வருது. மிஸ் அதே மாதிரி வென் வைல் 2 மொண்டா வருமா? வென் வைல் 2 ஒண்டா வராதே. நான் உங்களுக்கு அதை படிப்பிச்சு கொடுத்துருக்கேன். வென் வைல் வராது. வென் வைல் எங்க படிச்சு கொடுத்தேன்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல படிச்சு கொடுத்தேன். வென் என்றால் அந்த நேரம், வைல் என்றால் அதே நேரம். 2 ஒண்டா வராது. செகண்ட் ஒன் இன்னொரு தமிழ்ல சொல்லுங்களே. He will look after you as long as he has money. அவனிடம் பணம் இருக்கும் வரை உன்னை பராமரிப்பான் அல்லது உன்னை பார்த்துக் கொள்வான். அவன்கிட்ட காசு இருக்க வரைக்கும் அவன் உன்னை நல்லா பார்த்துக் கொள்வான். காசு இல்லாம அவனே சோற்றுக்கு சிங்கி அடிக்கின்ற நேரத்தை உன்னை பார்க்க மாட்டான். I can help you as long as you stay here. I can help you as long as you stay here. நீ இங்கே தங்கி இருக்கும் வரை என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். நீ இங்கே தங்கி இருக்கும் வரை என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். நீ இங்கே தங்கி இருக்கும் வரை என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். You must look after your parents as long as they live. You must look after your parents as long as they live. உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரை நீ அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பெற்றோர் உயிருடன் இருக்கும் வரை நீ அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உண்மைதானே? என்னது நீ இங்க வணிகிறது அங்க போய்க்கா? ஆஹா, ஜாம்ரின் ஜார்மின் யார் அது? நீங்க கத்துறது முழு இலங்கைக்கும் கேக்குது. எங்க போயிட்டீங்க? எழுதுங்க. They spent money
They spent money as long as I studied. They spent money as long as I studied. நான் படிக்கும் வரை அவர்கள் எனக்கு பணம் செலவழித்தார்கள். நான் படிக்கும் வரை அல்லது படித்து முடிக்கும் வரை அவர்கள் எனக்கு பணம் செலவழித்தார்கள். You can use my car. You can use my car as long as you drive it carefully. You can use my car as long as you drive it carefully. நீ கவனமாக செலுத்தும் வரை என்னுடைய காரை நீ பாவிக்கலாம். நீ கவனமாக ஓட்டும் வரைக்கும் என்னுடைய காரை நீ பாவிக்கலாம். People will help you. People will help you as long as you have money. உன்னிடம் பணம் இருக்கும் வரை மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள். உன்னிடம் பணம் இருக்கும் வரை மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள். இன்னும் ஒரு 4-5 படிக்க இருக்கு. அதுக்கு பிறகு கம்பைனிங் சென்டென்ஸ் இதோட தொடர்ந்து தான் வரும். அப்ப இதை நாளைக்கு முடிச்சுட்டு கம்பைனிங் சென்டென்ஸும் நாளைக்கு தொடங்குவோம். அது வந்து அந்த டபுள் பேர் கன்ஜங்ஷன் படிச்சு கொடுத்தது தானே நேத்து சொன்னேன் தானே, அதோட சேர்ந்து வரும். என்னடா people will help you as long as you have money. அதா அதுதான் people will help you as long as you have money. உன்னிடம் பணம் இருக்கும் வரை மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள். உன்னிடம் பணம் இருக்கும் வரை மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள். People helped you, help will people help you. People will help you. செய்வார்கள். Okay. People will help you as long as you have money. உன்னிடம் பணம் இருக்கும் வரை மக்கள் உனக்கு உதவி செய்வார்கள். People will help you. Will. Thank you. Okay. அப்ப thank you so much. அப்ப நாளைக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை படிச்சுட்டு கம்பைனிங் சென்டென்ஸ் தான் அந்த பேர் கன்ஜங்ஷன்ஸ் படிக்க போறோம். சரி, அதையும் படிப்போம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு மிச்சம் தேவையானதுகள் இந்த கன்ஜங்ஷன்ஸ். அதனால கொஞ்சம் நல்ல படித்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப thank you so much for joining. Okay, that's it from me for today. Thank you. Thank you. Take care. Bye. Thank you, Miss. Bye, Miss. Bye. Have a nice day. Bye. Thank you, Miss. Bye. Thank you. Thank you, dear. Thank you. Thank you, Sapna. Bye. Bye.